நல்ல சூடா இருக்கு. இந்த டைம் வந்து சரி இதாங்க இந்த இடத்துல எப்படி அமைச்சிருக்காங்கன்னா கொதிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. ரொம்ப ஹீட்டா இருக்கேனே. சரியான ஹீட்டா இருக்கு. செவந்து போயிட்டீங்க. இதுல ஆழத்தை பாத்தீங்களா? ரொம்ப ஆழமெல்லாம் இல்ல. இப்படி நிறைய தண்ணி அள்ளி அள்ளி எவ்வளவு ஊத்தினாலும் இப்படி மலிஞ்சு கொண்டு இருக்கு. இப்ப நல்லா வருது ஊத்து. வாவ், இப்படிதான் ஊத்து வருது மக்களே. பாருங்க சுடுதண்ணி கிணத்துல வந்து ஊத்து எப்படி வருது. இந்த பக்கம் வந்து நிறவி வலி இங்க பாருங்க. இவ்வளவு நேரம் பார்க்கும்போது ஆக்கள் இல்லாம இருந்தாங்க. சின்ன சின்ன ஆக்கள். ஓ, கலக்க போறீங்க. ஒரு பர்சன் கொடுங்க. ஹலோ ஹலோ, வெல்கம் பேக் டு ஜெயமாலா vlogs. நான் உங்கள் அம்ரூஸ். நான் உங்கள் சுதர்ஷன். ஓகே, நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிருக்கிறோம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுக்கு மிக சந்தோஷம். ஓகே, அடுத்தது வந்து நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நான் நம்பிக்கொண்டு இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். இப்போ பஸ்ஸுக்காக வெயிட்டிங். இப்போ நாங்கள் எங்களோட வீட்டில் தான் இருக்கிறோம். நம்ம எங்கே போகிறோம்? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் தான் செங்கோமலையில ஃபேமஸான இடம் வெந்நீர் ஊற்று. ஸோ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையிலே ரொம்ப ஃபேமஸான இடம். ஸோ அதை நாங்கள் போய் பார்க்க போகிறோம். நான் இதுவரைக்கும் வெந்நீர் ஊற்று இடத்துக்கு நான் போனதில்லை. நான் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக போயிட்டு நானும் அதை பார்த்து உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோ. ஓகே, நான் போயிருக்கிறேன் இதுக்கு முன்னாடி. பட் என்னுடைய நண்பர் போனது இல்லையாம். ஸோ இதுதான் அவருக்கு ஃபர்ஸ்ட் டைம். மலைக்கோலமாகவும் இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்ணி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் இதை உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஸோ வீடியோக்குள்ள போய் எல்லாம் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம வெயிட் பண்ணி கொண்டிருந்தோம். பஸ் வருது. பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ போக போகிறோமே. இந்த பஸ்ஸில் நாங்கள் போக போகிறோம். பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதால எங்களுக்கு ஈஸி. எங்களோட வீட்டில் இருந்து வெளியில் வந்தாலே பஸ் ஏறுதான். ஸோ இதுதான் பஸ். நாங்கள் இப்போ பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டோம். பஸ் இன்னும் கொஞ்சம் வெயிட்டில் இருக்குது. இப்போ கொஞ்சம் தலை நாங்கள் பஸ்ஸில் இருந்து போயிட்டு எங்கே வரீங்க? சரியா, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருக்கிறோம். திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டு தான் பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த கன்னியாவில் இருக்கிற வெந்நீர் ஊற்று கிணத்துக்கு இந்த என்ட்ரன்ஸில் தான் வந்திருக்கிறோம். ஸோ இதுதான் பேக்ரவுண்டை பாருங்கள். ரொம்ப வெயிலாக இருக்குது, இருந்தாலும் சமாளிக்கலாம். இந்த இடத்துல இருந்து கிணத்தடி அந்த சுடுதண்ணி கிணத்துக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஸோ போகிற வழியில் வந்து சில கடைகள் இருக்குது. என்னென்னா இந்த போகிற வழியில் முன்னுக்கெல்லாம் வந்து கடைகள் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டு போகலாம். வியூஸும் காட்டிட்டு போகலாம். வியூஸுக்கு வந்து காட்டிட்டு போகலாம். அதிகமான வெயிலாக தான் இருக்குதுன்னு. அதிகமாக வெயிலாக தான் இருக்குது. சரி, ஓகே, நாங்கள் போயிட்டு பார்க்கலாம். இருக்குது போகிற இடங்கள்ல வந்து என்ட்ரன்ஸில் இங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள் பார்க். ஸோ இங்கே இதெல்லாம் வந்து கடைகள் தானே, நிறைய கடைகள் இருக்குது. அப்படி நடந்து போகும். ரொம்ப சரி, இப்போ நிறைய கடைகள் இருக்குது. சிறுவர்களுக்கான ஐட்டங்கள், ஸோ சாப்பாடு ஐட்டங்கள், மருந்து வகை ஐட்டங்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வந்து இந்த இடத்துல இருக்குது. தேவையானது இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாமே. ஆனால் வெயில் தானே அதிகமாக இருக்குது. மத்தியான டைம் இருக்கிற கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறாங்கண்ணே. இஞ்சி தோசை, மாலை ஐட்டங்கள் இந்த மாதிரி. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து நிறைய ஷாப்பிங் செய்யலாம் போல இருக்குது. ஏன்னா இங்கே பார், ஃப்ளவர்ஸ் சூப்பராக இருக்கு. ஓகே, இது நல்லா இருக்கு தானே. இந்த பலூ லைட்ஸை வந்து அதுக்குள்ள விடுற தொங்க விடுறேன். இங்கே பார், மரத்தில் இதில் செஞ்சு இதெல்லாம் நல்லா இருக்குதுண்ணே. இந்த கரண்டிகள், மரத்தில் செஞ்ச கரண்டிகள் அது கொண்டு தான் இருக்கிறோம் எடுக்கிறோம். இங்கே இந்த இடியப்பத்தட்டில் அமைக்கிறா சூப்பராக இருக்குது. வேறு பனை இதில் செஞ்சு தானே, ட்ரெடிஷ்னல் முறையில் செஞ்சு வச்சுக்காங்கண்ணே. அடிக்கிறதுக்கு கம்பும் இருக்கு. இது என்ன சாமான்? மசாஜ் பண்ணுறீ கைப்பணிகள்ண்ணே. என்ன சாமான் இது? பெருசு. இந்த உரல் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. மரத்தில் செஞ்ச உரல் தானே இது, நல்லா இருக்குண்ணே. இது வந்து ஆகையும் பெருசு. இது வந்து 2800 ரூபா. இது வந்து 1500 ரூபா. 2500 லாஸ்ட். நைஸ் நைஸ். எங்களுக்கு நோ நீட் பட் நைஸ். இதில் நிறைய கைப்பணிகள் ஐட்டங்கள் இருக்கு. நிறைய எல்லாமே நிறைய சாமான்கள் எடுக்கலாமே. சைனா விசிறிங்க வேறு. கெப் ஐட்டம் இங்கே வந்து முக்கியமாக இந்த கெப் தான் தேவைப்படும். கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாருக்குமே அந்த கெப் இருக்குது. இங்கே பார், இது வந்து சக்கரை என்ன சார், என்ன சொல்கிறீங்க? கித்தூர் கட்டியா? இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறைய இருக்குது இந்த சைட்டில்.
தேவையானதை எடுத்துக்கொள்ளலாம். ஹலோ ஹாய். ஹாய். இது என்ன துடலா? ஆக குறைவா இருக்கி. வீடியோ எடுக்கிற பிரச்சனை இல்லை தானே? நீங்களும் வருவீங்க, கலக்க போறீங்க. ஒரு பர்சன் கொடுங்க. இங்கெல்லாம் மருந்து ஐட்டங்கள் நிறைய. என்னென்ன மருந்து வேணுமோ எல்லாம் மருந்து இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஆயுர்வேதிக், ஸோ க்ரீம் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே நிறைய இருக்கலாம். சீப்பான ப்ரைஸில் தான் இருக்கேனே. இங்கே சீப்பான ப்ரைஸில் தான் இருக்கு. இங்கே பாரு, இங்கே இது என்ன தெரியுமா? சந்தனக்கட்டை. சந்தனக்கட்டை எல்லாம் இருக்கேனே. உங்களுக்கு என்னென்ன ஆயுர்வேதிக் மெடிசின்லாம் வேணுமோ இந்த இடத்துல பெற்றுக்கொள்ளலாம். நல்ல சீப்பான ப்ரைஸில் தான் இருக்கு. இது கடல் ராஞ்சி என்ன சொல்கிற? இது அப்போ இது மரமஞ்சள். இது மரமஞ்சளா? என்ன இது இப்படி இருக்கு மரமஞ்சள்? இது வந்து அவல். இங்கே பாரு, இது மரமஞ்சளா? இது வெட்டின மஞ்சள் மஞ்சள் வருமா? இதுவா? ரெண்டே தான் பார்க்குறேண்ணா. மரமஞ்சளம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மக்களே பாருங்க எப்படி இருக்கு மரமஞ்சள். அது ரொம்ப குறைவாக இருக்குது, அமைதியாக இருக்குதுண்ணே இடங்கள். எல்லாருமே என்ன என்ன விட்டுட்டு ஓடுறீங்க கடுமையா? கொஞ்சம் போடுங்க. நானும் வெயிலாக இருக்கு, நல்ல வெயில் இருக்கலாம். சரி ஓடுங்க, ஓட்டுவிக்கா கருத்து போயிருங்க. மங்கி சின்ன சின்ன சிறு, அது சரியான கிரிமினல் புத்தி. இங்கே பார் பார்க்குற சிலஞ்சி சிரி. இங்கே பாரு கீழே ஒன்றிருக்கு. ஹலோ, இங்கே சோகத்தை. ஹாய். நல்லா இருக்கு, நல்லா க்ரீனாக இருக்குண்ணே பார்க்குற இடங்கள்லாம். நேச்சுரலாக இருக்கு, இயற்கையாக இருக்குது. பார்த்தீங்களா, பச்சை பசுமையாக இருக்குது பாருங்க. பசுமையாக இருக்குது இந்த மரங்கள், இந்த புல் சைட்டு. இந்த பெரிய மரம் என்ன? கட்ட மரம், கொஞ்சம் பெரிய மரம். இது வந்து அரச மரம். அரச மரம். உட்செல்லும் வழி அந்த இருக்கு என்ட்ரன்ஸ். டிக்கெட் இருக்கு. இந்த இடத்துக்குள்ளுக்கு போய் வீடியோ எடுக்கலன்னு எடுத்துருந்தே காட்டுறேன்னா. ஸோ இதில் வந்து 100 500. வெளிநாட்டவருக்கு வந்து 500, மற்றவங்களுக்கு வந்து 100. இப்போ நம்மளுக்கு 100 தானே. நம்ம வந்து நம்மளோட நண்பர் வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே உட்செல்றதுக்கு வந்து டிக்கெட் எடுக்க போய்த்திருக்காரு. அந்த பாருங்க, அவர் இப்போ அந்த டிக்கெட்டுக்குரிய காசை கொடுத்துட்டு வருவார். நாங்கள் லோக்கல், எங்களுக்கு 100 டிக்கெட். 2 அது என்ன டிக்கெட்டை கிழிச்சு தந்திக்கிறாங்க. அது இங்கே பாருங்க, டிக்கெட்லேயே இருக்குது. இது என்ன 7 கிணறு இருக்குதுல்ல? 7 கிணறு தான் இருக்குது. இந்த 7 கிணறு. ஓ 7 கிணறு இருக்கு. வாங்க போம். இதுக்குள்ளே தான் இந்த கிணறு இருக்குது, ஹாட் வாட்டர். இதுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் உள்ளுக்கு இறங்கி. சரியா? ஆக்கள் குறைவாக இருக்கு, கடுமையான. இது அங்கிணறு. இதுதான் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் பாருங்க. என்ன நண்பர் என்ன சொல்லுது? ஹாட் வாட்டர். இந்த வெயிலுக்கு வந்து நினைச்சமா இருக்குது. என்னன்னு சொன்னா, இந்த வெயிலுக்கு வந்து இந்த தண்ணீர் நல்ல சூடா இருக்கு. நல்ல சூடா இருக்குது, நல்ல வெந்து போற மாதிரி இருக்கேன். வெந்து போற மாதிரி இந்த மதிய நேரம் இப்ப வந்து நம்ம வந்துக்கிறது. அதால இப்ப குளிக்கல. இப்ப குளிக்கல அது. ஆனா இந்த தண்ணி வந்து குளிக்கிறதுக்கு என்ன நேரம்னு சொன்னா, காலையில வந்து குளிக்கலாம், குளிச்சாமத்துல வந்து, இல்லாட்டி நைட்ல வந்து குளிக்கலாம். அப்பதான் தண்ணி நல்லா. சரி, கிணத்தை பார்த்து என்ன சொல்றீங்க? இப்படிதான் இருக்கும் ஹாட் வாட்டர் வந்து. மக்கள் பாருங்க, கிணறு வந்து அப்படியே வட்டமா இருக்கு. ஆனா இது சதுரமா இருக்குது. இந்த இடத்துல இப்படி அமைச்சிருக்காங்க. இது வந்து ஹாட் வாட்டர் வந்து. அப்ப நீங்க எவ்வளவு நாளும் வட்டமான கிணறு அடிக்க நினைச்சேன். 7 கிணறு இருக்குது பாருங்க. ஓ 7 கிணறு இருக்குது. இங்க ஒன்று இருக்குது. ஒவ்வொரு கிணறு எல்லாம் சுடும். ஆனா சில கிணறு வந்து ஓவர் ஹீட் அடிக்கும், கொதிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க. இது கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்கு. ஓ ஓவர் கொதிக்குது. ஓ இங்க பாருங்க, இதுல ஆழத்தை பாத்தீங்களா? ரொம்ப ஆழமெல்லாம் இல்ல, இவ்வளவு ஆழம். இங்க பாருங்க, இதுல காசெல்லாம் கிடைக்கும். ஓ நிறைய. இது வந்து ஏதோ வேண்டுதல் என்னமோ தெரியல. நிறைய பேர் வந்து காசெல்லாம் போடுவாங்க பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன், விளங்குது இல்ல. இதுல வந்து நிறைய பேர் காசெல்லாம் போடுவாங்க. ஒவ்வொரு கிணத்துக்குள்ளேயும் காசெல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்க பாருங்க, இதுல ஆழமே இவ்வளவுதான். என்ன 6 அடி தான் வரும். என்ன 5 அடி 6 அடி தான் வரும். 6 அடி தான் வரும். காசு போட்டுருக்காங்க. இங்கே இந்த கிணறு வந்து நிரம்பி வலியுதுப்பா. இந்த கிணறு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சில டைமில் ஃபுல்லாக எல்லா கிணறுமே நிரம்பி வலியும். நிரம்பி வலியும். இங்கே இதில் நடக்கிறது கவனம். இங்கே இதில் வந்து இந்த பச்சையை பாசி பிடிச்சிருக்குது. ரொம்ப இந்த சறுக்கிடும், மண்டையில் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முகங்களி பார்க்குறேன்னு சொல்லி களி பாருங்களேன் எப்படி இருக்குது. தண்ணி இப்போ ஊறிக்கிட்டே வருதுண்ணே. இங்கே பாருங்க, தண்ணி ஊற்றி வளங்க. முகமெல்லாம் வெந்து போகுது. ஏற்கனவே வெந்து பெய்த்துது. ரொம்ப ஹீட்டாக இருக்கேண்ணே. சரியான ஹீட்டா இருக்கு. வெயில் டைமுக்கு உண்மையிலேயே சரியான ஹீட்டா இருக்கு. செவந்து போயிட்டீங்க. நீங்களும் வந்து கழுவி பாருங்க. இதுல பாப்பா என்ன ப்ரோ சுட்டு பார்த்துட்டு இருக்கீங்க?
சரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க எப்படி இருக்கு இப்ப? எக்ஸ்பீரியன்ஸ் கொதிக்குது, ஏற்கனவே மண்டை கொதிக்குது. கொதிக்குது, நல்லா சூடா இருக்கீங்க. இந்த டைம் வந்து முகம் கழுவுறதுக்கு குளிக்கிறதுக்கு சரி வராது. சன் இப்படி ரைஸ் ஆகி இது இந்த டைம் வந்து நம்ம காலையிலையும் இரவையிலையும் வந்து இந்த இடத்துல வந்து முகம் கழுவலாம், அப்படின்னா நல்லா இருக்கு. காலை டைம் வந்து செம்மையா இருக்கு. அதாவது கூல் கிளைமேட்டான டைம்ல வந்து என்ன சூப்பரா இருக்கு. பட் இந்த டைம் ரொம்ப கஷ்டம். இப்படி நிறைய தண்ணி அள்ளி அள்ளி எவ்வளவு ஊத்தினாலும் இப்படி மலிஞ்சு கொண்டு இருக்கும். இல்ல இந்த கிணறு நம்ம எவ்வளவு தண்ணி எடுத்தாலும் அந்த வக்குல இருந்து வந்து இன்னும் தண்ணி கொண்டு ஊறி கொண்டு தான் இருக்குது. வக்கில்ல இது சதுரம் அடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு வக்கன்னு வழங்கு தானே. நான் நினைச்சேன் வந்து அப்படி வட்டமா இருக்குமே இந்த கிணறு, ஆனா சதுரம் அரிக்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் பார்க்க வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுல அப்படி இருக்கு. அப்பே இந்த தண்ணி குறைய தான் வருது. தண்ணி எடுக்கும் போது தண்ணி எடுத்து நிறைய ஊற்றி நல்லா நிறைய வருமா காட்டுங்க. குளிக்கணுமே. ஆமாம், இப்போ பார்ப்போம் காட்டுங்க. இப்போ இங்கே இந்த வரும் இந்த தண்ணி ஆடுது. இப்போ நல்லா வருது ஊற்று. வாவ், இப்படி தான் ஊற்று வருது மக்களே. பாருங்க சுடுதண்ணி கிணத்துல வந்து ஊற்று எப்படி வருது. நல்ல க்ளீன் வாட்டராக இருக்குது தானே, சூப்பராக இருக்குது. இப்படி நிறைய ஊற்று வரும். நம்ம எவ்வளவு தண்ணி எவ்வளோ எடுக்கிறோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து இந்த பாத்தீங்களா ஊறி கொண்டு வருது பாத்தீங்களா. ஓ, நல்ல அழகா இருக்குது. எப்படி இருக்குதுண்ணே. அடுத்து வந்து இந்த பக்கம் வந்து நிறவி வலி இங்கே பாருங்க. மழை டைமில் வந்து ஃபுல்லாக எல்லா இடமும் கொதிக்குமா, ஆவி வர்றது விளங்குமாம். இந்த கிணத்துல தண்ணி நல்லா கிளியராக இருக்குதானே. நண்பர்களே, யாரெல்லாம் நீங்கள் இந்த இடத்துக்கு ஹாட் வாட்டர் பார்க்க வந்து நீங்கள், நான் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஏற்கனவே சன்னில் வந்து மோத்தகளையும் நம்ம இப்போ சுடுதண்ணியில் மோத்தகளி ஓவர வந்து நிறைய இவ்வளோ நேரம் பார்க்கும்போது ஆக்கள் இல்லாமல் இருந்தாங்க. ஈவினிங் டைம் தானே இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து பேக்ரவுண்டை பாருங்க எவ்வளோ ஆக்கள். இப்போ ஆக்கள் நிறைய இது நாங்கள் வரும்போது இல்லைண்ணே. வரும்போது இல்லை, ஆனால் இப்போ வந்து ஈவினிங் டைம் ஆனதால நிறைய பேர் வாரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நடக்கிற இடம் வந்து ரொம்ப டேஞ்சர். இங்கே வாரவங்க கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்க. ஏண்டா ரொம்ப பாசி பிடிச்சிருக்குது, ஸ்லிப் ஆகிடும். ஏண்டா தெரியாதவங்க இருப்பீங்க தானே. சரி, இப்போ நாங்கள் போவோமேண்ணே. இதுதானே இந்த எல்லைக்குள்ளே தான் இந்த 7 கிணறுமே இருக்கு. இந்த எல்லைக்குள்ளே வந்துட்டோம். எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிறோம். என்ன சுடுதண்ணி கிணத்துக்கு வந்து கருத்து தம்போ நிமிச்சோமேண்ணே. மஞ்சளாடு. ஹாய் சின்ன குரங்குடா. இங்கே பாரு என்ன தோச்சு விளாடுங்க. ஹலோ ஹாய். ரெண்டு சின்ன ஆட்கள் ஓ என்னத்தையும் வச்சு விளையாடுறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்கப்பா. ஹலோ ஹாய். குட்டி என்ன குட்டி அம்மா பிள்ளை அவங்க அந்த ஒருத்தர் யோசனையோட இருக்கிறார். இங்கால ஒருத்தர் இங்கால அம்மா பிள்ளை, இவங்களும் அம்மா பிள்ளை தான். அவர் தனியாக இருக்கார் இங்கே. இப்போ நாங்கள் 2 பேரும் சுடுதண்ணி கிணத்தை பார்த்துட்டு ஒரு இடத்துல வந்திருக்கிறோம். ரொம்ப களை போட்டுட்டு உறவுகளையே நானும் இந்த இடத்துல வந்து பார்த்ததுக்கு எனக்கு இந்த சுடுதண்ணி கிணறு வந்து முதல் தடையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து பாருங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன எப்படி இருந்துன்னு சொன்னா வந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த 7 கிணத்தையும் பார்க்கும்போது நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டேன். நிறைய விஷயங்கள்ட்ட சொன்னா இங்கே ஹாட் வாட்டர் மட்டும் தானே விஷயமா இருந்துச்சு. அப்படி இல்லை, இப்போ அந்த இடத்துல வந்து இப்படி 7 கிணத்துலையும் வந்து இப்படி தண்ணி வருது. நிறைய விஷயங்கள் சொன்னா அடுத்தது வந்து இவர் வந்து இவ்வளோ நாளும் வந்து இந்த கிணறு வந்து வட்டமாக இருக்கும், ஒரு கிணறு தான் இருக்கும் அப்படின்னு தான் இவ்வளோ நாளும் இவர் மைண்டில் வந்து தோற்று இருந்து கொண்டு இருந்துச்சுன்னு அப்போ தான் அவர் நினச்சி கொண்டு இருந்தார். ஸோ அவருக்கு இன்றைக்கு தான் தெரிய வந்துச்சு சுடுதண்ணி கிணறுன்னு சொன்னால் 7 கிணறு இருக்குது, பக்கு மாதிரி செஞ்சு வச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன கிணறு அதே மாதிரி 7 கிணறு இருக்குமன்றது. ஸோ நிறைய பேர் வந்து சுடுதண்ணி கிணறுன்னு சொன்னால் ஒரு கிணறு தான், அதில் நிறைய சுடுதண்ணி வரும் அப்படின்னு தான் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ தெரியாதவங்க இந்த இடத்த வந்து பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகிருக்கும். வந்து இதுக்கு முதல் விசிட் பண்ணவங்களும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்த்துட்டு எங்களோட வீடியோ கமெண்ட்ல வந்து மறக்காம வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே உறவுகளை, இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிச்சு இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நாங்கள் உங்கள் அன்பின். நான் உங்கள் சுதர்ஷன். நான் உங்கள் அம்ருஸ். பை பை. பாய்.